இந்த 2025க்காக ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவன் தருகிற திறவுகோல் தான் இந்த வாக்குத்தத்தம். திறவுகோல்னா தெரியுதா? சாவி இருந்தா தான் நீங்க வீட்டை திறக்க முடியும், பூட்டை திறக்க முடியும், லாக்கரை திறக்க முடியும். அது மாதிரி இந்த வருடம் இருளான இடங்கள்ல இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். வியாதி நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லி நீங்க சுகத்தை பெற முடியும். ரொம்ப இக்கட்டு நெருக்கத்தின் போது இந்த வசனத்தை சொல்லி நீங்க விடுதலை பெற முடியும். போராட்ட நேரங்களில் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் வெற்றியை பெற முடியும். சவாலான நேரங்களில் உங்களை இந்த வருடம் சாதனையாளர்கள் ஆக்க போவது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்த வசனம். அப்ப இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க மறக்கலாமா? இந்த இந்து சகோதரர்கள் இருக்காங்கல்ல, இந்த மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர்கள்லாம் தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த கையில் கயிறுலாம் கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கயிறு, காப்பு அது மாதிரி கட்டியிருப்பாங்க, கழுத்தில் தாயத்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது ஏற்கனவே தேவன் சொன்ன முறை. உபாகமம் 6:6 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, பாருங்க, கண்களுக்கு நடுவே போட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்புறம் கையில் அடையாளமாக நீ எதை கட்டிக்கோ. நீ கட்டி இருக்கிறது சும்மா கயிறாக இருக்கக்கூடாது, அது வசனத்துக்கான ஒரு அடையாளமாக என்ன செய்யணும். அதுக்குன்ட்டு நீங்கள் உடனே வாங்கி கயிறை கட்டிடாதீங்க, இதுக்கு தானே பாஸ்டர் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஆமாம், ஆண்டவர் அதை சொன்னார். அதைத்தான், ஏன்னா யூத மார்க்கத்திலேருந்து வந்தது தான் இந்து சமயம். அதனால் அவங்க நிறைய பாரம்பரியங்கள் யூத மார்க்கத்தில் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கையில் கயிறு கட்டுறது, தாயத்து கட்டுறது, காப்பு கட்டுறது, அது மாதிரியான விஷயங்கள் கர்த்தர் சொன்னது. அது எதுக்காக சொன்னார்னா, நான் சொல்கிற வசனம் உனக்கு மறக்கக்கூடாது, என் கட்டளைகளை நீ மறந்துடக்கூடாது. அது மாதிரி தான் இந்த வருஷத்தில் இந்த வசனம் உங்களுக்கு மறக்கவே கூடாது. இரவும் பகலும் அது உங்களுக்கு தியானமாக இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் இந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஒரு செக் புக் கொடுக்குறார், ஒரு செக்கு கொடுக்குறார். செக்கு தெரியுமா? என்னது? காசோலை, பேங்க்ல கொடுப்பாங்கல்ல. ஆமாம். என்னன்னா, நீங்கள் அந்த செக்கை நீங்கள் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பேங்க்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் போனால் அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் தருவாங்க. சரியா? ஆமா. ஸோ அந்த செக்கை இப்போ உங்க கையில கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்ச உடனே எங்க போய் நிற்பீங்க? பொங்கல் படி 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்மெல்லாம் முந்தின நாளே போய் கர்ச்சி போட்டு விற்கிற ஆட்கள். அப்ப காலைல 8 மணிக்கு பேங்க் வாசலில் போய் நிற்போம். என் கையில் செக் இருக்குது, எனக்கு 1000 ரூபா கொடுங்க. இப்போ நாளை காலையில் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் போவீங்க. இப்படியே இந்த 2025வது வருஷம் எத்தனை நாள் பேங்க் போவீங்க? அங்கேயே ஒரு வீடு வாடகை பிடிச்சி இருந்துருவோம் பாஸ்டர். ஒருவேளை இடையில ஒரு 80 நாள் நீங்கள் போகலை, ஏதோ காரணம், காய்ச்சல், தலைவலி, பிரச்சனை, மாமா சீர் செய்ய வேண்டியிருக்கு, அல்லது இறந்துட்டாங்க, துக்க வீடு, துஷ்டி வீடு, இப்படிலாம் சொல்லிட்டு வருஷத்தில் எத்தனை நாள் போகல பேங்க்குக்கு? எவ்வளோ நட்டம் உங்களுக்கு? 80,000 விடுவீங்களா? சரி, நீங்க பேங்க் பக்கமே போல, பயங்கர பண கஷ்டம், நீங்க ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறீங்க, ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், பொருளாதார கஷ்டம் தாங்க முடியவில்லை, கடன் பிரச்சனை,
அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? உனக்கு தான் செக் கொடுத்துருக்கேன்ல, என்ன செய்யணும்? நீ பேங்குக்கு போ, இந்த வருஷம் என்னை அப்படி ஆசீர்வதியும் இப்படி ஆசீர்வதியும்னா எப்படி ஆசீர்வதிக்க மாட்டார் உங்களை. ஏன்னா உங்க கையில் என்ன கொடுத்துருக்காரு கர்த்தர்? என்ன செக்கு? சகரியா 9:12 ரெட்டிப்பான. இன்றைக்கே இந்த வசனத்தை இடைவிடாமல் அறிக்கையிட்டு ஏராளமான ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? சரி, கொஞ்சமா அறிக்கையிட்டீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம்? நிறைய அறிக்கையிட்டீங்கன்னா எவ்வளவு அறிக்கையிட போறீங்க? நிறைய அறிக்கையிட போறோம். அல்லேலூயா. சோ இந்த வருடத்துக்கு கர்த்தர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். என்ன தருவேன்? சரி, எனக்கு தேவை நன்மை. எத்தனை பேருக்கு நன்மை வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நன்மை வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கேளுங்க, உனக்கு நன்மை வேணுமான்னு கேளுங்க. ஸோ நமக்கு தேவை என்ன? நன்மை. ஆனால் தேவன் தருவது இரட்டிப்பான நன்மை. அதாவது என் தேவையை விட அதிகம் கர்த்தர் தருகிறார். புரியுதா? உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில எனக்கு எத்தனை இட்லி வேணும்? 4 இட்லி. 4 இட்லி. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் எனக்கு எவ்வளவு தருவார்? 8 தருவார். நான் என்ன சொல்லுவேன்? இல்ல ஜாஸ்தி, ரொம்ப இருக்கு அப்படின்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அதுதான் இந்த 2025வது வருடத்தின் ஆசீர்வாதம். உனக்கு எதை கொடுத்தாலும் எவ்வளவு தரப்போறேன்? நான் அதிகமாய் தரப்போகிறேன், மிகுதியாய் தரப்போகிறேன். அதனாலதான் இது என்ன ஆண்டு? மிகுதியின் ஆண்டு, the year of abundance. என்ன ஆண்டவர் தேவைக்கு ஒரு பங்கு அதிகமாய் தரப்போகிறார். அதுக்கு தான் இரட்டிப்பான நன்மை என்று பெயர். சரி, எதற்கு அவர் நமக்கு மிகுதியாய் தரணும்? சரி, முதல்ல இந்த கேள்வியை கேட்டுக்கிடுவோம். எத்தனை பேருக்கு எனக்கு நிறைய வேணும்னு சொல்றோம்? கைவத்தி கட்டம் போகலாம். பார்த்தீங்களா? நம்ம ஆட்கள் எதுக்கு பாஸ்டர்? போதும் 4 இட்லி. நல்லா ஒன்று விளங்கிக்கோங்க, உன் வாயை விரிவாய் தர. நீ அந்த அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா யாரு கிடைக்காது. பார்த்திருக்கீங்கள மண்ணெண்ணெய் கடையில் யாராவது யாருக்காவது பார்க்குறாங்களா? தனக்கு கிடைச்சா போதும்ங்கிறாங்களா? அது மாதிரி தான் இந்த உலகத்தில் யாரு கர்த்தரிடத்துல ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். முதல்ல இந்த இதுக்கு சரியான இடத்துக்கு வாங்க. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற மிகுதியான ஆசீர்வாதம் வேணும்? வெரி குட். ஏன் அவர் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? 3 காரியம் சொல்றேன். 1, எதிர்பாராத தேவைகளுக்காக அவர் நமக்கு அதிகம் கொடுக்க விரும்புகிறார். நாமும் அவரிடத்திலிருந்து அதிகம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்கிற மாதிரியா நடக்குது? அதனால இந்த வருஷமும் நீங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எனக்கு காலையில் உணவுக்கு எத்தனை இட்லி வேணும்? 4 இட்லி. ஆண்டவர் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 8. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு நமக்கு 8 கொடுத்தாருன்னு. நான் தட்டு எடுத்து இட்லியை வச்சிருக்க, கதவை ஒருவன் தட்டுகிறான். என்னன்னு தெரியும் பார்த்தா சொல்லாம ஒரு நண்பன் வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எனக்கு தேவன் 4 இட்லி மட்டும் கொடுத்திருந்தால் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? முதல்ல அவனை திட்ட வேண்டியது இருக்கும். ஏன்டா சொல்லிட்டு வரக்கூடாதா? ஏன் திட்டுறேன்? இட்லியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கலாம். ஏன் இட்லி போகுதேன்னு எனக்கு இப்ப பிரச்சனை பாருங்க. இப்ப எனக்கு தேவன் 8 இட்லி கொடுத்திருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்? எனக்கும் திருப்தி, வந்தவனுக்கும் திருப்தி. பாருங்க, அப்ப எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். 2வது, பஞ்சகாலத்தை நம்ம சமாளிக்க வேண்டி இருக்குதுங்க. பஞ்சகாலம் நமக்கு பஞ்சகாலம் இது விலையேற்றம், விலைவாசி ஏற்றம். 2023 இருந்த விலையா 2024 இருந்துச்சு? 2024 இருந்த விலையா 2025 இருக்கும்னு நினைக்கிறீங்க? விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. இந்த ஜனவரி மாசம்
இருக்கிற விலைவாசி டிசம்பருக்கு இருக்குமா? ஆனா சம்பளத்தை மட்டும் கூட்ட மாட்டாங்க. அப்ப ஜனவரி மாசம் நமக்கு இருக்கிற தேவையை விட டிசம்பர் மாசம் அதிக தேவை. அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்கு? அதிகமாய் அதிகமாய். ஆமா, எதுக்காக? பஞ்ச காலத்தை கடந்து செல்வதற்காக. ஏன்னா நம்முடைய தேவன் மகா வறட்சியான காலத்திலும் நம்மை திருப்தியாக்குகிறவர். சரி, மூன்றாவது, எதுக்காக நமக்கு தேவன் அதிகமா கொடுக்க விரும்புகிறார்னா, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. என்ன செய்யணும் பாருங்க, என்னைக்குமே கொடுப்பதுதான் உயிரோட்டமான வாழ்க்கை. ஏன்னா நான் கொடுக்கறத நிறுத்திட்டேன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். ஏன்னா மரித்தவை எதுவுமே யாருக்கும் எதையும் என்ன செய்யாது, கொடுக்காது. உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுப்போம். மரத்தை எடுத்துக்கோங்க, செழிப்பா இருக்கிற வரைக்கும் அது கனி கொடுக்கும். இடி விழுந்துருச்சு, மரம் காஞ்சிரும், அதுக்கப்புறம் அது கனி கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப இந்த 2025வது வருஷம் நம்ம நிறைய மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆமான்னு சொல்றவங்க ரலிலியோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு தரிசன வேலைகள் வேற இருக்குது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கானான் தேசம் வாங்கினோம். போன வருஷம் அதில் கடனை அடைச்சோம். இருக்கிற கடனில் ஒரு பாதி அடைச்சாச்சு. இந்த வருஷமும் இருக்குது. வெறும் கடனை மட்டும் அடைச்சிக்கிட்டு இருந்தால் போதுமா? கொஞ்சம் கானான் தேசத்தில் ஏதாவது அடிப்படை வேலைகளை தொடங்குவோம். அவனுடைய கிருபையினால் இந்த என்ஓசி வேலை பாதி கிணறை தாண்டிருச்சு. நமக்கு பிளான் அப்ரூவல் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் என்ஓசி வரணும், ஜோம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வருஷம் ஏதாவது கர்த்தர் நமக்காக செய்வார். அது அவர் திட்டப்படி போய்கிட்டு இருக்குது. நமக்கு ஒரு திட்டம் இல்லை, ஆனால் அவர் செய்கிறார். சரி, கானான் தேசத்துக்காக கொடுத்து முடிச்சிட்டீங்களா? அல்லது இந்த வருஷமும் கொடுக்கணும்னு எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது? வேண்டாமா? யாருக்கும் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையும் இல்லை. எப்படி? எத்தனை பேர் கொடுக்க விரும்புறீங்க? நான் கானான் தேசத்துக்கு ஒன்றும் ஃபண்ட்ரைஸ் பண்ணலை. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு அதிகம் கொடுக்க விரும்புகிறார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தர் கொடுக்க விரும்புறீங்க? ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, கொடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. ஏன்னா அதனால கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கொடுக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் ஏன் நமக்கு மிகுதியாய் கொடுக்கிறார்? ஆமா, அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் எப்படி செஞ்சாலாம்? மிகுதியாய். அப்ப அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செஞ்சாள்னா, செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவளை மிகுதியாய் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஃபாதருடைய பாட்டு இருக்கு, பாடுவோமா? நம் தேவன் உயர்ந்த செல்வந்தர் என்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். நம் தேவன் உயர்ந்த செல்வந்தர் என்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். அநேக ஜனங்களுக்கு கடன் வாங்காமல். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, பாடுவோமா திரும்ப? நம் தேவன் உயர்ந்த செல்வந்தர் என்றோ, அனைத்தையும் மிகுதியாய் தருவார். நம் தேவன் உயர்ந்த என்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள்.
ஜனங்களே அவரை போற்றுங்கள். எத்தனை பேர் இந்த வருஷம் நிறைய தான தர்மம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் இந்த வருஷம் சபைக்காக அதிகமாய் கொடுக்க போறீங்க? எதற்காக தேவன் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களை தருகிறார்? ஒன்று, எதிர்பாராத தேவைகளுக்காக. இரண்டாவது, பஞ்ச காலத்தை சமாளிக்க. மூன்றாவது, மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதற்காக. சரி, அடுத்து என்னவெல்லாம் ஆண்டவர் மிகுதியாய் நமக்கு தருவார் அப்படின்னு கொஞ்சம் நாம் பைபிளை தேடும்போது நான் பேரதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் இருக்குதுங்க. அந்த மிகுதி அப்படிங்கிறது, இந்த மிகுதிங்கிற வார்த்தையை நான் கண்டுபிடிக்கிறக்கே ஒரு வாரம் ஆச்சு. இதுக்கு என்ன வார்த்தை போடலாம், என்ன ஆண்டுன்னு போடலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருச்சு, நிறையா அப்படின்னு கிடைச்சிருச்சு. நிறைய ஆண்டுன்னு போட முடியுமா? அப்ப என்ன ஆண்டுன்னு போட? இப்ப மிகுதிங்கிற வார்த்தை எனக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மிகுதியா என்னெல்லாம் தருவார்னு சொல்லி பைபிளை ரெஃபர் பண்ணா ஏகப்பட்ட வசனம். ஆமா, அப்ப அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஆண்டவரே மிகுதியாய் கொடுக்கிற ஆண்டவர் தான். கொடுத்தாலே அவர் எப்படிதான் கொடுப்பாரு? தம்முடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறாரு மிகுதியாய். ஆமா, எதெல்லாம் மிகுதியாய் தருவாருன்னு ஒரு 10 வசனத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஒன்று, மிகுதியான பலன் தருவார். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா அப்பப்ப நீங்க ஒரு அல்லேலூயா சொன்னீங்கன்னா நீங்க அதை ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன பலன் தருவார்? சங்கீதம் 90:10 பாருங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால். அப்ப நம்முடைய பலனை மிகுதியாய் தருகிற தேவன். இரண்டாவது, மிகுதியான ஞானம் தருவார். 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்? ஆமென், அல்லேலூயா. எல்லாம் பெரிய ஆட்கள் இங்க இருக்க. சின்ன பையன்லாம் என்னப்பா தெரியுமா? ஞானம் தெரியுமா? யாரு பக்கத்து வீடு? ஞானம் நமக்கு வேணும். அதை எப்படி தராராம் கர்த்தர்? மூணாவது, மிகுதியான சம்பாத்தியம். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அடுத்து நாலாவது, மிகுதியான ஆகாரம். நீதிமொழிகள் 13:23 ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். அடுத்து ஐந்தாவது, மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும். 2 நாளாகமம் 17:5 கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அடுத்த இதை சேர்ந்து வாசிப்போமா? அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எப்படி இருந்துச்சா? மிகுதியாயிருந்தது. ஆறாவது, மிகுதியான செழிப்பு. எசேக்கியேல் 19:10 நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டது, மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிற தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். இது இஸ்ரவேலை பற்றி சொல்லி இருக்கிறது. அதனால அந்த தாய் யாருன்னு நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இஸ்ரவேல் தேசம் மிகுதியான நீர்ப்பாய்ச்சல் இருந்ததுனால அது கனிதந்து தலைத்திருந்த ஒரு திராட்சை செடியா இருந்ததாம். ஸோ மிகுதியான செழிப்பு. ஏழாவது, மிகுதியான அற்புதங்கள். யாத்திராகமம் 7:3 பாருங்க. எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் எப்படி நடப்பிப்பேன்? மிகுதியாய். ஏதோ 1-2 கிடையாதுங்க, ஏராளமான அற்புதங்கள். அடுத்து 8வது பாருங்களேன், மிகுதியான விசுவாசிகள். இது எனக்கு தான். ஆதியாகமம் 48:16 பாருங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை
என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவரின் பேரும் இவர்களுக்கு பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். கர்மேல் சபையில் விசுவாசிகள் மிகுதியாய் பெருகுவார். எனக்கு எனக்கு இது எனக்கு இது எனக்கு எனக்கு தான். ஆண்டவர் யாருக்கும் குறை வைக்கல, அவரவருக்குன்னு கொடுத்துருக்கார் 10 பாயிண்ட். உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ நல்ல வட்டம் போட்டுக்கோங்க, சரியா? அடுத்து 9வது பாருங்களேன், மிகுதியான காணிக்கை தருவார். எனக்கு தான் எனக்கு தான் பாருங்க, 2 கொரிந்தியர் 8:20, எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள். பவுலின் நாட்கள்ல அவர் சபைகளில் போய் பரிசுத்தவான்களுக்காக தர்ம சகாயம் பணம் வசூல் பண்ணாரு. அதுதான் இங்க போட்டிருக்கு. எவ்வளவு வந்துச்சான்? இத்தனைக்கும் அந்த நாட்கள்ல சபைகள் ரொம்ப நெருக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் மக்கள் உற்சாகமாய் கொடுத்தாங்க. அங்கதான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்லாம் வேதம் சொல்லுது. ஸோ மிகுதியான தர்ம பணம். 10வது, மிகுதியான பலன்கள் எங்கன்னா பரலோகத்துல. யாருக்கெல்லாம் பரலோகத்துல மிகுதியான பலன்கள் வேணும்? மத்தேயு 5:12 பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, மிகுதி. ஸோ இந்த வருஷம் முழுசும் எல்லாம் அவங்க மைண்ட்ல ஓட வேண்டியதெல்லாம், இருதயத்தில் சிந்திக்க வேண்டியதெல்லாம் என்னதான்? மிகுதி மிகுதி மிகுதி. ஆங்கிலத்தில் என்னது? abundance abundance. ஸோ நான் 1ல இருந்து சொல்ல போறேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ அல்லேலூயா சொல்லுங்க, வேண்டாத விட்டுருங்க. நம்ம அதிகமாக பேராசை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது, சரியா? நம்பர் 1, மிகுதியான பலன் எல்லாருக்கும் வேணும் போல. மிகுதியான ஞானம். மொத்தமா குத்தை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மிகுதியான சம்பாத்தியம், மிகுதியான ஆகாரம், மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும், மிகுதியான செழிப்பு, மிகுதியான அற்புதங்கள், மிகுதியான விசுவாசிகள், மிகுதியான காணிக்கை, மிகுதியான பலன்கள் பரலோகத்தில். நம்ம ஆண்டவருக்கு நல்ல கைதட்டு கொடுப்போமா? பாருங்க, நம்ம ஆண்டவர் மிகுதியாய் தருகிற தேவன். திரும்பவும் சொல்றேன், அவரை சந்தேகப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து கையை இப்படி ஆட்டி ஆட்டி சொல்லுங்க, அவரை சந்தேகப்படாத. புரியுதா? இருக்கிறது பச்சை தண்ணி, எடுத்துட்டு போய் இந்தா கிரேப் ஜூஸ்னு குடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சந்தேகப்படலாமா? அதுவும் அவரை சந்தேகப்பட்டா எவ்வளோ பெரிய குத்தம்னு பாருங்களேன். ஏசுநாதரை சந்தேகப்பட்டா நியாயமா அது? அதனால இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நம்ப முடியலை, விசுவாசிக்க முடியலைன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, நம்ப கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆனால் சந்தேகம் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, பற்றாதீங்க. நம்முடைய தேவன் இந்த வருஷம் நம்மை மிகுதியாய் ஆசீர்வதிக்க போகிறார். சரி சரி, அடுத்து கடைசியா இந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். பாருங்க, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் 2 பக்கம் இருக்குதுங்க. எந்த ஒரு நாணயத்துக்கும் 2 பக்கம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் 2 பக்கம் இருக்குது. ஒன்று என்னன்னா, தேவன் காட்ஸ் சோவர்னிட்டி, அது ஒரு பக்கம். தேவனுடைய ஆளுகை இன்னொரு பக்கம் இருக்குது. மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உத்தரவாதம். அப்ப இந்த வருஷம் கர்த்தர் அவர் பட்சத்துல உண்மையுள்ளவர். நான் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? அதுக்கு தகுதியுடையவர்களா இருக்கணும், பாத்திரவான்களா இருக்கணும். அதுக்கு தான் இந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்ல பாருங்க. அவர் பட்சத்துல என்ன செய்வேன்னு நிறைய சொல்லி இருக்கிறார். ஏன் மிகுதியா தருவேன்னு 3 பாயிண்ட் சொன்னாரு. என்னெல்லாம் மிகுதியா தருவேன்னு
10. ஆக மொத்தம் அவர் சைடு எத்தனை பாயிண்ட் பேசியிருக்காரு? 13 பாயிண்ட். நமக்கு எத்தனை பாயிண்ட் தான்? 3 பாயிண்ட் தான். பார்த்தீங்களா? அப்போ இந்த 3 பாயிண்ட் என்னங்கிறத கவனமாக கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளணுமா வேண்டாமா? சரி, நம்பர் 1 என்னன்னா லூக்கா 5:6 பாருங்க. 5வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக எவ்வளவு மீன் பிடிச்சாங்க? மீன்களை பிடிச்சாங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். என்ன நடந்துச்சு? ஒரு நாள் இயேசு அப்படியே கடற்கரைக்கு போறாரு. அங்க சில படகுகள் நிக்குது. அதுல ஒரு படகு பேதுருவினுடைய படகு. இயேசு அந்த படகுல ஏறி, ஏப்பா கொஞ்சம் அந்த போட்டை அப்படி தள்ளி நிப்பாட்டு அப்படிங்கிறாரு. ஏன்? என்ன விஷயம்? நாங்கள் நைட்டு கடலில் மீன் பிடிச்சிட்டு வந்து இப்போ கரையில் கட்டி வச்சுருக்குறோம். நீங்கள் என்ன இப்போ புதுசாக வண்டியை அங்கிட்டு நட்டுங்கிறீங்க? பா கொஞ்சம் அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆட்கள் மீன் வாங்க வந்திருக்கிறாங்க. ஓம் படகுல மீன் இல்லை, அதனால ஓம் கடையில் ஆள் இல்லை. படகுல மீன் இல்லை, கடையில் ஆள் இல்லை. அதனால கொஞ்சம் அப்படி நிப்பாட்டு. இந்த அங்கே பாரு கொஞ்சம் பேர் மீன் வாங்கிட்டு இருக்கானா, அவனுக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணிடுறேன் அப்படின்னாரா. சரின்னு பேதுரு என்ன செஞ்சாரு? போட்ட அப்படி தள்ளி நிப்பாட்டுறாரு. இயேசு நின்று பிரசங்கம் பண்ணுறார். பண்ணி முடிச்ச உடனே பேதுருவை பார்க்குறார். பேதுரு வலைய அவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நேற்று மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் போட்ட வலை இழுத்தா ஒரு மீனையும் காணோம். வேற நிறைய குப்பையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி வலைய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பேதுரு வா அப்படியே உள்ளே போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாரு. சரின்னு உள்ளே போனாங்க. பேதுருட்ட சொல்கிறாரு, எப்பா இப்போ நீ வலைய போடேன் அப்படிங்கிறாரு. பேதுரு சொன்னார், முழுசும் இங்கே தான் வலைய போட்டிருந்தோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கிறக்கா நான் என்ன செய்கிறேன், வலைய போடுறேன்னு போட்டா எவ்வளோ மீன்களை பிடிச்சாங்களா? மிகுதியான மீன்களை. இழுக்க முடியல. பேதுரு அங்கிருந்து கரைக்கு சைகை காட்டுறாரு. ஓய் வா, சீக்கிரம் வா, மீன் நிறைய கிடைச்சிருக்கு, ஓடியா. உடனே அந்த கரையில இருந்த இன்னொரு படகும் வருது. 2 படகும் சேர்ந்து அந்த வலைய தூக்குனா 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொடுத்தார். இப்ப இந்த சம்பவத்திலிருந்து எப்படி நம்ம மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறுவது அப்படின்னு ஒரு 3 காரியம். ஒன்று என்னன்னா, உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்கள். உங்க வாழ்க்கையை என்ன செய்யுங்க? ஒழுங்குபடுத்துங்க. லூக்கா 5:2. இப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? வலைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அலசி கொண்டிருந்தார்கள். இதே மாதிரியான செயல் மத்தேயு சுவிசேஷத்துல 4:21, மத்தேயு 4:21 என்ன போட்டிருக்குன்னா, பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க அலசிக்கிட்டு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு? அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா போட்டிருக்கு. அலசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம அலசுறதுன்னா என்ன செய்வோம்? தண்ணியில போட்டு இப்படி துணியை அலசுவோம்ல, அப்படி நம்ம யோசிப்போம். அங்க என்ன போட்டிருக்கு? பழுது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கிழிஞ்சிலாம் கிடக்கும்ல அங்கங்க, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வலைய அடுத்த மீன் பிடிக்கிறதற்காக, அடுத்த முறை மீன் பிடிக்கிறதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை கட்டார்டிசோ. கட்டார்டிசோ அப்படின்னா ரெஸ்டோர், சரி பண்ணு. இன்னும் சொல்ல போனா மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, உன் வாழ்க்கையை சீர்படுத்து, அல்லது நீ மனம் திரும்பு. பாருங்க, உங்க வாழ்க்கை முதல்ல பழுது பார்க்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மிகுதியான ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். மிகுதியான பலனை கொடுக்க விரும்புகிறார். மிகுதியான சம்பாத்தியம், மிகுதியான ஐஸ்வர்யம், கனம், மிகுதியான விசுவாசிகள், மிகுதியான பலன்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். முதல்ல
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பழுது பாருங்க. புரியுதா? அதனாலதான் ஒழுங்குங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஒழுங்குபடுத்துங்க. நிறைய ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்கு. அதை என்ன செய்யுங்க பாருங்களேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆண்டவர் நிறைய மீன்களை கொடுக்க விரும்புறாரு. ஆனா அந்த வலை ஓட்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வலையில மீன் சிக்குது, ஆனா போட்டுக்கு இழுத்தா மீன் இல்ல. எங்க போச்சு மீன்? சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? அந்த ஆசீர்வாதம் ஏன் படகுல வந்து சேரல? வலை எப்படி இருக்கு? ஓட்டையா இருக்கு. சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம யாரங்க ஆசீர்வதிக்க போறாரு? ஈசாக்கு விதைத்தான், எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார் கர்த்தர்? 100. அப்ப உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் 9 மடங்கு ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. 19 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னையும் கர்த்தர் 100 மடங்கு தான் ஆசீர்வதிப்பாருன்னு? ஆனா வீட்டுக்கு வர்றது எத்தனை மடங்கு தான் வருது? அதுல தசமபாகம் தான் வருது. ஆண்டவர் நம்மளை 100% ஆசீர்வதிச்சிருக்காரு, 10% தான் வீட்டுக்கு வருது. உங்க வீட்டுக்கே 10% வந்துச்சுன்னா எனக்கு எத்தனை வரும்? என்னுடைய பரிதாப நிலையை யோசித்து பாருங்க. அப்ப நான் உங்களை பழுது பார்ப்பேனா இல்லையா? ஏன் பாஸ்டர் செய்தியில் இந்த விரட்டுறாரு? நீங்க சரியானீங்கன்னா எத்தனை சதவீதம் உங்களுக்கு வரும்? 100. அப்ப எனக்கு எத்தனை சதவீதம் வரும்? 10. உங்களுக்கே 10னா எனக்கு எத்தனை வரும்? 1. அப்ப நம்ம வாழ்க்கை முதல்ல என்ன செய்யப்படணும்? பழுது பார்க்கப்படணும். அப்ப ஆண்டவர் சும்மா அவனை கூட்டு போல, அவன் பழுது பார்த்து இருக்கிறான். அவன் வலை சரியா இருக்குது. அப்ப ஆண்டவருக்கு என்ன ஒரு நிச்சயம்னா, இவனுக்கு நம்ம மீன் கொடுத்தா அது இவன்கிட்ட தங்கும். அந்த ஆசீர்வாதம் அவன்கிட்ட என்ன செய்யும்? தங்கும். 2 நாளாகமம் 27:6 யோதாம் தன் வழிகளை தேவனுக்கு நேராக்கினதினால் பலப்பட்டான். இவ்வளவு வருஷம் எப்படி வாழ்ந்தீங்களோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்? நான் ஒரு புது மனுஷனா வாழ போறேன். என் வாழ எப்படி இருக்க போகுது? புதுசா இருக்க போகுது. அதை ஒழுங்குபடுத்தி என் வாழ்க்கையை புதுசாக்க போறேன். எப்படி பாருங்க. பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? பாவம் என்றால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. இன்னொன்னு செய்யக்கூடாததை செய்வது. எதெல்லாம் ஆண்டவர் டூன்னு சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் டோன்ட்டா பார்த்தீங்கன்னா அது பாவம். டூனா டூ தான், டோன்ட்டுக்கு போகக்கூடாது. எதெல்லாம் டோன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ அதை டோன்ட்டா தான் பார்க்கணும். அதை டூ நோ. செய்யுங்கிறத செய்யணும், செய்யாதங்கிறத செய்யக்கூடாது. சரி, எதெல்லாம் செய்யணும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? சொல்லுங்க. எதெல்லாம் செய்யணும்? நான் ஆரம்பத்துல இருந்தே வாரேன். காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? பல்ல விளக்கணும் முதல்ல. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கானே எனக்கு தெரிலங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, காலைன்னு சொல்லி பல் விளக்குற பழக்கம் இருக்கா? அது பல்லு விளக்குற பழக்கம் இருக்கு. எப்ப? காலையில எந்திரிச்ச உடனே விளக்கணும். பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு என்ன செய்யணும் தெரியுமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குன உடனே அடுத்து என்ன செய்யணும்? பாலை அடுப்புல காய வைக்கணுமா? என்ன செய்யணும்? மாவை கிரைண்டர்ல போடணுமா? என்ன செய்யணும்? நம்ம ஒரே நேரத்தில் 2-3 வேலை செய்யற ஆளு. அதனால என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே பாலை அடுப்புல காய வச்சுட்டு மாவை கிரைண்டர்ல போட்டு துணியை
தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செவிக்கிறாங்களாம். எப்படி செவிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில் ஆண்டவன் நம்மளை ஜெபிக்க சொல்றதே எதுக்கு தெரியுமா? அப்ப எந்த வேலையும் இருக்காதுங்கிறதுனாலதான். முழு இருதயத்தோட கர்த்தரை தேடலாம். அதனால காலையில எழுந்தோடனே பல்வளைக்கு மூஞ்ச கழுவிட்டு முதல்ல கர்த்தரை என்ன செய்யணும்? ஒரு 2 பாட்டு நல்லா சத்தமா பாடிட்டு ஒரு சங்கீதத்தை வாசித்துட்டு நல்லா ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் செய்வீர்கள்? அடுத்து என்ன பண்ணணும்? எதை செய்யணுங்கிறதான இப்ப பார்க்குறோம். அதிகாலை ஜெபம், வேத வாசிப்பு. போன வருஷம் ஒரு முறை ரெகுலரா வேதத்தை நான் வாசித்து முடிச்சிட்டேன். 2024 ஒரு முறை நான் வேதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒன்றுக்கு அதிகமாகவும் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் குறைஞ்சது ஒரு முறை பண்ணேன்னு சொல்றவங்க மட்டும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். சூப்பர். பிரேமா சிஸ்டர் அட்டி சக்க. ஓ, கர்மேல் எங்கேயோ போயிடுச்சியா? எத்தனை பேர் பாருங்க, நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம் இவங்களுக்காக. சூப்பர். ஒரு முறை வேதத்தை வாசிச்சு முடிச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. பார்த்தீங்களா? அப்ப இவங்களால முடியும்னா நம்மளால முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அப்ப கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பாரா? நம்ம அதுக்கு பாத்திரரா இருக்கணும்ல. அதனால வேதம் வாசிக்கணும் கண்டிப்பா. அப்புறம் வீட்டு கடமைகளை எல்லாரும் செய்யணும். வீட்டு கடமைகள் என்ன பெண்களுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கு இல்ல? வீட்டுக்காக கடைக்கு போறது, என்ன வீட்டில் ஏதாவது போனது வந்ததை பார்க்கறது செய்யணும். சின்ன பிள்ளைகள்னா வீட்டை கூட்டணும், பெருக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், துணியை துவைக்கணும். ஆளுக்கு ஒரு வேலையா பகிர்ந்துக்கிட்டு வீட்டு கடமைகளை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். வீட்டு வேலை செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரா இல்லையா? அந்த வீடை நல்லா நீட்டாக வைக்கணும். ஆமாம். குடும்ப ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அப்புறம் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும். அது நம்ம செய்ய வேண்டிய காரியம். டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரதானமா ஆண்டவர் சொன்ன கட்டளை இதுதான். உன்னை நீ நேசிக்கிறது போல நேசி. நேரத்தை கடைபிடிக்கணுங்க. டைம் இஸ் கோல்டு. வேலையில உண்மையா இருக்கணும். பணத்தை கையாளுறதுல சின்சியாரிட்டி வேணும், சிக்கனம் வேணும், சேமிப்பு வேணும். கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும், தான தர்மங்களை செய்யணும். இதெல்லாம் செய். ஞாயிறு ஆராதனை கரெக்டா அட்டென்ட் பண்ணணும். சபையோடு ஐக்கியம், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். சபையில ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய பங்களிப்பை சபைக்கு கொடுக்கணும். குறிப்பா இந்த மென்டர்ஸ் குரூப் எல்லாம் ஒன்னா சேருங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுவே நீங்க செய்யற பெரிய ஊழியம். ஆமா, சுவிசேஷ அறிவித்தல் அது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்குற ஆட்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அல்லது வசனங்களை சொல்லி வாழ்த்தணும், அல்லது உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லணும், அல்லது ஜெபிக்கணும், நற்கிரியைகள் செய்யணும். இதெல்லாம் என்ன வரிசையில் வர்றது? செய். எதை செய்யணும் அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சரி, எதை செய்யக்கூடாது? அதுக்கும் லிஸ்ட் இருக்குது. செல்போனை தேவைக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் ஒரு நல்ல தீர்மானம் 2025 நீங்க நல்லா இருக்கக்கூடாதுனே உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் இது, இந்த செல்போன். இதை நீங்க சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேறலாம். ஆனா நிறைய பேருக்கு சரியா என்ன செய்ய தெரியல, பயன்படுத்த தெரியல. இதுல கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்குல இறங்கிட்டீங்க, வாழ்க்கை சூன்யமா போயிடும். அதனால இந்த 2025 செல்போனை லிமிட்டா பயன்படுத்துங்க, தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துங்க. அப்புறம் வீட்டில் சண்டை போடக்கூடாது. இன்னும் ஒரு அலையிலையோ கூட காணும். யாரோ ஒரு பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போல வீட்டில். பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடாது. மனைவியை அடிக்க கூடாது. இல்ல இதெல்லாம் கூடாது தானே? இல்ல நீங்க என்னமோ என்ன பூசா பார்க்க பார்த்த
சரி, அடுத்து கணவரை மரியாதை குறைவாய் நடத்தக்கூடாது. கெட்ட வார்த்தை, தூஷணம், பரியாசம், ஒழுக்கக்கேடான பேச்சு, அசுத்தமான அருவருப்பான காரியங்களை பேச, மதுபானம், புகைப்பழக்கம், போதை பழக்கம் கூடாது. கெட்ட நண்பர்களோட சேர, பொய் பேச, புரணி பேச, இப்படி இருக்குதுங்க. எல்லாம் தெரியுங்க நமக்கு. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. என் வலைய பழுது பார்க்க போறேன். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது லிஸ்ட் போடுங்க. எதெல்லாம் செய்யக்கூடாததை செய்கிறீங்களோ விட்டுருங்க. எதெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கீங்களோ கன்சிஸ்டன்சி ட்ராக் போட்டு அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு இதை செஞ்சேனா அந்த கன்சிஸ்டன்சி ட்ராக் போட்டு பாருங்க. நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ச்சியாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசும் அந்த நற்காரியத்தை செய்ய மறக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க? என்னைய, என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய கடமைகள் இதை ஒழுங்குபடுத்தினா தான் நமக்கு கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தை தருவார். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து இருக்கணும். தேவனுக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்குது அப்படின்னா, கனம் பண்ணுதல். அதாவது ஒரு மரியாதைக்குரிய நபராக மனதில் கருதுதல். யார் மரியாதைக்குரியவர், யார் கனத்துக்குரியவர்? தேவன். அவரை நம்ம வணக்கத்துக்குரியவரா வணங்குறோம், தொழுகைக்குரியவரா தொழுகிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அவர் கனத்துக்குரியவர். அவரை அசட்டை பண்ணக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, இந்த பேதுருவுக்கு இது இயேசு பேதுருவை இந்த படகுல சந்தித்து ஏராளமான மீன்களை பிடிச்சது த பிகினிங் ஸ்டேஜ். இயேசு அப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையில பெரிய உறவுலாம் கிடையாது, அது ஆரம்ப நாட்கள். ஆனா பேதுரு முத இயேசுவை அறியும் போதே எப்படி அறிந்திருந்தான் அப்படின்னா, அவர் மேசியா. யோவான் 1:41 இந்த பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா தான் இயேசு அறிமுகப்படுத்துறார். எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்து. அப்ப இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு அறிவு போதாது. அப்படின்னா இன்னைக்கு அறிவாளிகள்லாம் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருந்திருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வெளிப்பாடு வேணும், ரெவலேஷன் வேணும். வெளிப்பாடுனா என்ன அர்த்தம்? இருதயத்திலே தோன்றுகிற ஒரு ஒளி, ஒரு லைட். ஏன்னா அந்த வெளிச்சம் இல்லாததுனால தான் பிசாசானவன் மனக்கண்களை என்ன செஞ்சிருக்கிறான்னு வேதம் சொல்லுது, குருடாக்கி இருக்கிறான். அந்த சுவிசேஷமாகிய ஒளி அவர்களுக்குள் பிரகாசமா இராதபடி. வெளிச்சம் இல்லை, அதனால இயேசு அவங்க அறிய முடியல. ஆனா இந்த பேதுரு, அதனாலதான் ஒரு இடத்துல என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு இயேசு கேட்டதுக்கு, இல்லை உங்களை தீர்க்கதரிசிங்கிறாங்க, எலியாங்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பேதுரு என்ன சொன்னாரு? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதா உனக்கு இதை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அப்ப இயேசுவை தெய்வமாய் அறிந்து கொள்வதற்கு வெளிப்பாடு தேவை. அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? உங்க அத்தனை பேருக்கும் அந்த வெளிப்பாடு இருக்குது. அதனாலதான் நம்ம எல்லாம் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவர் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை நமக்கு அறிவு குறைவா இருக்கலாம், ஆனா நமக்கு பிதா வெளிப்படுத்த சித்தமானார். பேதுருக்கு எப்படி பிதா வெளிப்படுத்தினாரோ அது மாதிரி நமக்கு ஒரு வெளிப்பாடு. அதனால இவன் படகுல வலையை அலசிக்கிட்டு இருந்தாலும் இயேசு வந்த உடனே அவரை யாரா ஏற்றுக்கொண்டான்? தன்னுடைய படகிலே தெய்வமாய். எத்தனை பேர் உங்க வீட்டில் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் உங்க பிசினஸ்ல, கடையில, வியாபாரத்துல இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ள போறீங்க? சரி, இப்ப இயேசுவை படகுல ஏற்றுக்கொண்டான்ல,
இயேசுவுக்கு பேதுருவின் படகு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏற்கனவே அங்க 2 படகு இருக்குங்க. ஏன் இவர் படகுல ஏறணும்? ஏன் பேதுரு படகுல இயேசு ஏறணும்? இவன் படகுல ஏறி மீன் பிடிச்சத அந்த படகுல என்ன செஞ்சாரு கர்த்தர்? ஏன் அதை அந்த படகுல கூட்டு போய் இந்த படகை நிரப்பியிருக்க வேண்டியதானே? இயேசு ஏன் பேதுரு? நான் சொல்லட்டுமா, இயேசுக்கு எந்த படகு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு? இந்த 2025ல உங்ககிட்ட இயேசு வர்றதுக்கு அவருக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி தேவை. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது நம்ம சொல்றதெல்லாம் செய்வான்னு இயேசுவுக்கு பேதுரு மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. நீங்க எப்படி? இப்ப ஏ பின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏ சொன்ன உடனே செய்யறவர், பி ஏன் எதுக்குன்னு கேட்கிறவர். நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? ஏன்னா ஏ தான் சொன்ன உடனே கம்முன்னு செய்யறவர். பீட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1008 கேள்வி வைப்பார். வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு தேங்காய்? குழம்பு வைக்கண்டா. என்ன குழம்பு? ஏந்த கறி குழம்புடா. இன்னைக்கு எதுக்கு கறி எடுத்தீங்க? அவங்க கறி கொடுத்தாங்க. அவங்க எதுக்கு கறி கொடுத்தாங்க? ஏன் நீ சாப்பிட மாட்டியா? இன்னைக்கு கறி குழம்பு வச்சா? சாப்பிடுவேன், சும்மா கேட்டேன். சரி போ தேங்காய் வாங்கிட்டு வா. எந்த கடையில்? அந்த கடையில். அந்த கடையில் தேங்காய் விற்கிறாங்களாக்கும். போய் கேள்றா, தேங்காய் தாங்க அப்படின்னு கேள்றா. பாருங்க, ஏட்ட தேங்காய் வாங்கிட்டு வரணுன்னே என்ன செஞ்சிருவாரு? நீங்க எப்படி செய்யணுன்னே செஞ்சிருவீங்களா? செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்றது வேற மாதிரி எனக்கு. அப்ப இயேசுவுக்கு பேதுரு கம்ஃபர்டபுளா இருந்தாருங்க. நான் 5வது வகுப்பு படிக்கும்போது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் அலெக்ஸ் அப்படின்னு ஒரு வாத்தியார். அப்பெல்லாம் ஒரே டீச்சர் தான். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் 5க்கும் ஒரே வாத்தியார் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், வாரத்தின் 7 நாட்களும், வருஷத்தின் 365 நாட்களும் நான் யார் முகத்தை தான் தரிசிக்கணும்? அந்த ஒரு சார் தான். 5C. அவருக்கு எல்லாமே நான் தான். காலையில் 10 மணிக்கு டீ வாங்கிட்டு வரணும். அவருக்கு மட்டும் இல்லை, அவர் பிள்ளைகள் 2 இருந்துச்சு, அதுகளுக்கு நான் போய் ஆற்றி ஊற்றி கொடுக்கணும். 2 வகுப்புலையும் போயிட்டு. அப்புறம் சாயந்தரமும் அப்படி தான் 4 மணிக்கு டீ வாங்கிட்டு கொடுக்கணும். மத்தியானம் வெத்தலை பாக்கு என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். இது போக சில நேரம் வேலாயுதம் கடையில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லார், காய்கறி கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லார். எல்லாத்துக்கும் பாருங்க, ஏன் அவர் என்னை பயன்படுத்தினார்? நான் அவருக்கு கம்ஃபர்டபுளான ஆளாக இருந்தேன். எப்படின்னா, சொன்ன உடனே செய்வேன், கரெக்டாக செய்வேன். என்னால் அவருக்கு எந்த தீமையும். இப்போ நான் ரோட்டில் எங்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யூனிஃபார்மை போட்டு யாராவது பார்த்து இருந்தால் அந்த பையன் அங்கே நிற்கிறான்னு சொல்லி போட்டு விட்டாங்கன்னா அவர் என்ன செய்வேன்? ஏய் நீ எங்கடா அங்கே நிற்கிறேன்? நான் எங்கேயும் நிற்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போவேன். எனக்கு தெரியும், அந்த ஸ்கூல்லே தெரியும் கரெக்டான ஆள் அப்படின்னு. அப்புறம் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் டீ ஊற்றி கொடுக்கணும். பாருங்கள், நான் 5 படித்தேன்னா அது 1 2 அல்லது எல்கேஜி என்னமோ படிச்சிருந்துருக்கேன், மறந்துருச்சு. பாருங்கள், அந்தளவுக்கு கூட நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன் பாருங்களேன். அப்போ எனக்கு என்னன்னா டீ தான் முக்கியமே தவிர அதுக்கு முக்கியமே கிடையாது. அப்போ அவருக்கு என்கிட்ட ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, இப்படி நான் இவருக்காக வேலை பார்க்குறேங்கிறதுக்காக ஹோம்ஒர்க் எழுதாமல் இருக்க மாட்டேன். அந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கிட மாட்டேன். நான் 1, 2, 3 ரேங்க்குள்ளே தான் இருப்பேன். அப்போ என்னை இவர் எவ்வளோ வேலை வாங்கினாலும் அதை வச்சு இவன் படிக்கலை, ஃபெயில் ஆகிட்டான், அல்லது வாத்தியார் என்னை ரொம்ப வேலை வாங்கினாரு அதனால என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். அப்போ அவருக்கு என்கிட்ட ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குதா? அதுதான் என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் நான் சொல்லுவேன், இங்கே வரு, நான் என்ன சொன்னாலும் நீ தவறாக என்ன செய்யக்கூடாது, புரிஞ்சுக்கிட கூடாது, கோச்சிக்கிட கூடாது. நான் என்ன சொன்னாலும் சில நேரம் நான் திட்டுவேன், சந்தோஷமா என்ன செய்யணும்? சிரிச்சுக்கிட்டே திட்டு வாங்கணும். ஆமாம், அதுதான் என்னையும் உன்னையும் கம்ஃபர்டபுள் ஆக்கும். இப்போ நான் நீ ஏதோ கோச்சிக்கிடுவேங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்ல முடியுமா?
நான் என்ன யோசிப்பேன், இதை போய் இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு சொன்னால் என்ன செஞ்சிருவான், கோச்சிக்கிடுவான் அப்படின்னா நான் அவன்கிட்ட மனம் விட்டு ஏதாவது பேசுவேனா? அங்கே எனக்கு அவனுக்கு என்ன இருக்காது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது அந்த அந்த இதில். பாருங்க, அப்போ இயேசுவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கம்ஃபர்டபுளுங்கிற வார்த்தை புரியுது அவங்களுக்கு? சௌரியமாக இருக்கணும். சௌரியம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏசுநாதர் உங்கள்கிட்ட சௌரியமாக இருக்க முடியுமான்னு கேளுங்க. கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா? இந்த 2025 அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களை மிகுதியாய் ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பேதுரு எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தான்னு பாருங்களேன். ஆண்டவர் படகுல ஏறினோடனே சொல்றாரு, ஏப்பா கொஞ்சம் அந்த படகை தள்ளு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன் தள்ளணும் அப்படிலாம் அவன் என்ன செய்யலை, கேட்கல. உடனே என்ன செய்யறான், தள்ளுறான். அப்போ ஆண்டவருக்கு என்னன்னா, நம்ம இவன் என்ன சொன்னாலும் செய்வான்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பேதுரு மாதிரி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன், நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பேன், நீங்க என்னை எப்படினாலும் என்ன செய்யலாம், டீல் பண்ணலாம். அப்படியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஆண்டவர், வா ஆழத்துக்கு போவோம். இவன் என்ன செய்யறான், உடனே கிளம்புறான், வலைய போடுங்கிறாரு. ரைட்டு போடுறேன். என்ன சொன்னாலும் என்ன செய்யறான். ஒரு தடவை சவுல் கோச்சிக்கிட்டான், ஆண்டவர் என் கூட பேசல அப்படின்னு கோச்சிக்கிட்டான். அவன் கூட எப்படி பேசுவாரு? ஏன்னா சாமுவேல் மூலமா கர்த்தர் சவுலோடு சொன்ன எந்த காரியத்துக்கும் அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியலையே. அப்ப தேவன் ஒரு காரியத்தை சவுலோடு பேசணும்னா அவருக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குமா? இவன் கேட்பானா கேட்க மாட்டானா, செய்வானா செய்ய மாட்டானா, சந்தோஷமா எடுத்துக்கிடுவானா அல்லது மூஞ்ச கிஞ்ச தூக்கிடுவானா, அல்லது இருப்பானா போயிடுவானா? எவ்வளோ கேள்வி இருக்குது பாருங்களேன். எத்தனை பேர் ஏசுநாதருக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க? ஏசுநாதர் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களா இல்லையோ? எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருங்க. நாங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிக்க வேண்டியது தெரியுமா? நம்ம சொன்னால் இவங்க நல்லா எடுத்துக்கிடுவாங்களா, கோச்சிக்கிடுவாங்களா, இந்த வார்த்தையை நம்ம செய்தியை பேசலாமா, இந்த பாயிண்ட்டை பேசலாமா, பேசுனா யாரும் தப்பாக நினச்சிக்கிடுவாங்களா, தவறாக எடுத்துக்கிடுவாங்களா, எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நம்ம பாஸ்டருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். தேவனுக்கு எப்படி இருக்கணும், கம்ஃபர்ட். அவங்க நம்மளை நடத்துறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படிதான் பேதுரு ஆண்டவர் அழகா நடத்திட்டு போய் என்ன செஞ்சாரு, படகு நிறைய மீனை வாங்கி கொடுத்துட்டாருங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க? அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது உறவு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. யாரு கூட? தேவனோடு கூட. என்ன தாவீது சொல்றாருல்ல, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்ன கடிந்து கொள்ளட்டும். நாத்தான் தீர்க்கதரிசி கடைசி வரைக்கும் சவுல் தாவீது கூட இருந்ததுக்கு அதான் காரணம். தாவீது நாத்தானுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தான். ஆனா சாமுவேல் சவுல் கூட இருந்தானா? இல்ல. சாமுவேல் சவுலை விட்டு போய்விட்டான்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா சவுலோட சாமுவேல் இருக்க முடியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். சரி, நன்மைக்கு தான், கர்த்தர் நடத்துறபடி போவோம், பாஸ்டர் சொல்றபடி என்ன செய்வோம், போவோம். அப்படி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களை கர்த்தர் ஆழத்துல கூட்டு போய் மிகுதியான மீன்களை கர்த்தர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். அங்கங்க ஓட்டைகளை வச்சுட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆனா தங்காது. செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை நிறுத்தணும். இரண்டாவது, தேவனுக்கு நமக்கு உறவு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், சௌரியமா இருக்கணும். அவர் நம்மகிட்ட பேசுறத நம்ம கேட்கணும், கீழ்ப்படியணும், விட்டு கொடுக்கணும், இணங்கணும். அப்படி நம்ம கொஞ்சம் ஆண்டவர் கம்ஃபர்டபுளா இருக்கணும். மூணாவது, நல்ல குணமா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த 2025 எப்படி இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும். இந்த லூக்கா 5வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. மற்ற படவுல இருந்தும் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகள் அமலத்தக்கதாக
நிரப்பினார்கள். கவனிங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படாம ஒத்தையில தனியா இருந்தோம்னா நமக்கு குணமே தேவையில்லை. நம்ம யார்கிட்ட டீல் பண்ண போறோம்? ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். அப்படிங்கும் போதுதான் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படி நாம் குணசாலிகளாக மாற வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25:2. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனா, குடிகாரன். அவனுக்கு 3000 ஆடு, 1000 வெள்ளாடு. பாருங்க, இவன் ஒரு கூலிக்காரன், வாங்குற கூலியை அப்படியே குடிச்சிட்டு வந்துடுவான். அது பிரச்சனை இல்லை யாருக்கும். ஆனா இவன் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு. 3000 ஆடு, 1000 வெள்ளாடு இருந்துச்சான். அவன் அந்த ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறான். அப்படின்னா அன்னைக்கு பெரிய வியாபாரம் நடக்கும். அந்த ஆட்டு மயிர் பெரிய வியாபாரம், கோடி கோடியா பணம் வரும். அப்ப பாருங்க இவன் எவ்வளவு குணசாலியா இருந்திருக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தால் அந்த புருஷனோ, வாசிங்க, முரடனும் துராகிருதனுமா இருந்தான். பாருங்க, அவன் முரடன். தாவீது, எப்பா நாபால் மயிர் கத்தரிக்கிறான், அவங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க, போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னா என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இருக்கு இல்லை, அல்லது இருங்க மீதி இருந்தா தரேன், நல்ல விதமா பேசி இருந்திருக்கணும். இவன் தான் நல்ல குணத்துல இல்லையே. அதனால அவன் என்ன சொல்லி இருந்திருக்கிறான்? யாரு? தாவீது. தங்களுடைய எஜமான்களை விட்டு ஓடி போன வேலைக்காரன் தானே அவன். ஓடி போனவன். தாவீதை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா அவனா தாவீதை பத்தி ஒரு மோசமான, அவதூறான, தூசணமான காரியத்தை சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் முரடன், அவன் நல்ல குணமுள்ளவன் அல்ல. பாருங்க, நீங்க நல்ல குணசாலி அப்படிங்கிறத உங்க வாயின் வார்த்தைகள்ல என்ன செய்யலாம்? அறியலாம். உங்க வார்த்தை மென்மையா இருக்கும், தன்மையா இருக்கும், தயவுள்ளதா இருக்கும், அரவணைக்கிறதா இருக்கும், கட்டுகிறதா இருக்கும், ஒட்டுகிறதா இருக்கும், யாரையும் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். என்ன? அதனால நம்ம நற்குணசாலியாய் இருக்கணும். இப்ப பேதுருவ தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வலையை இழுக்கிறதுக்கு இப்ப இவனுக்கு ஆள் தேவைப்படுது, கூட்டாளி தேவைப்படுது. கூப்பிட்ட உடனே வர்றான். ஏன் வர்றான்? பேதுருவுக்கு அவனுக்கு ஏற்கனவே டேர்ம்ஸ் கரெக்டா இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிதான் தேவன் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாரும் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாரும் வேணும். நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த கொஞ்சம் கூட குணமே இல்லாத ஆள் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா 100 ரூபா பரிசு தாரேன். குணமே இல்லாத ஆள். டெட் பாடி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு குணம் தேவையும் இல்லை. அது யார்கிட்டையும் சிரிக்கணுமா? யாரையும் மன்னிக்கணுமா? யாருக்கு எதை உதவி செய்யணுமா? ஆனா அந்த டெட் பாடிக்கே அந்த அவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு குணமா இருந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆள் என்ன செய்யும்? வரும். ஒருத்தருடைய மரணத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா அவர் ஏதோ நல்லா வாழ்ந்திருக்கார், நல்லா செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆளே வரலன்னா அவரால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இல்லாமல் இருந்திருக்கு. அதனால யாரும் வரல. நம்ம உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேருக்காக சந்தோஷப்படுறீங்க? அப்போ வாழ்கிறோம்னா நம்ம கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வைத்தார். திராட்சை தோட்டம் எதை குறிக்குது? சபையை குறிக்குது. நீங்கள்லாம் யாரு? அத்தி மரம். அந்த அத்தி மரத்துக்கும் ரோமரில் ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன தெரியுமா? காட்டு ஒலிவ மரமா இருந்த நம்மளை கிறிஸ்துவோட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? காட்டு ஒலிவ மரம் எப்படி இருக்கும்? கசப்பான கனி, புளிப்பான கனி. ஆனா கிறிஸ்துவோடு இணைத்து நல்ல ஒலிவ மரமா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு?
மாற்றி இருக்கிறார். சரி, இப்ப திராட்சை தோட்டத்துல நட்டப்பட்ட அந்த அத்தி மரத்தை ஒவ்வொரு வருஷமும் கனி தேடி வர்றார். முதல் வருஷம் வந்தார், பார்த்தார், கனி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டார். 2வது வருஷம் வந்தார், பார்த்தார், கனி இல்லை, போயிட்டார். 3வது வருஷம் வந்து பார்க்கும்போது கனி இல்லைன்னு என்ன சொல்றாரு தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமா நான் பார்க்கிறேன், இது என்ன செய்யல, கனி கொடுக்கல, இது ஏன் தோட்டத்தை கெடுக்கிறது? அப்ப ஒண்ணு நம்ம நற்குணசாலிகளா இருந்தா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்போம், அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு இடையூறா இருப்போம், இதை வெட்டி போடு. அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, அவர் என்ன மாதிரி நல்லவரா இருப்பார் போல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா இது, நமக்கு ஒரு ஃபீட்பேக் கூட வரல. அவர் சொன்னாரு, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி என்ன செய்யறேன், எரு போடுறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடலாம். அப்புறம் அடுத்த வருஷம் வந்து பார்ப்பாரு, கனி கொடுக்கலன்னா வெட்டிடுவாரா பாஸ்டர்? வெட்ட மாட்டாரு. வெட்டிட்டு நான் எங்க போக, என்ன சொல்லுவேன் நானு? அல்லது அந்த தோட்டக்காரர் என்ன சொன்னாரு, இந்த வருஷமும் கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் பார்ப்போம். அப்படியே ஒவ்வொரு வருஷமும் போகுது. சரி, உங்களுக்காக ஒரு ஒரு தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறார், நல்ல விஷயம்தான். ஆனா கனி கொடுக்கணுமே, கொடுக்கலன்னா என்ன நன்மை? சொல்லுங்க, என்னென்ன கனி இருக்கு? ஆவியின் கனியோ? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம்னா உண்மைன்னு அர்த்தம், உண்மை. அப்புறம் சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்க, இந்த கனி அதிகமா கொடுத்தா யோவான் 15:8 பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு, நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தால். அப்ப இந்த 2025 நம்ம நல்ல குணசாலிகளா என்ன செய்யணும் இருந்தா, பாருங்க, இப்ப வந்த படகும் நிரம்பிச்சா, பாருங்க, உங்க படகும் நிரம்பும், மற்றவங்க படகும் நிரம்பும். இப்ப குணம் இல்லைன்னா என்ன செய்யும், நம்ம படகு மட்டும்தான் நிரம்பும். சரி, அவன் அவ்வளோ பெரிய வலைய இழுத்து இவன் படகுல போட்டிருந்தானா என்ன இருந்திருக்கும்? நிறைய மீன் அதுல, அதாவது 2 படகு அமலத்தக்கதான மீன் இருக்கு வலையில. அவன் கூப்பிட மாட்டேங்கிறான். ஒண்ணு நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த இவன் மாதிரி நாபால் முரடனம் துராகிரதனமா இருந்தான்னு போட்டிருக்கிறதுல, வீட்டுல கிண்டி வச்சிருக்கிற பிரியாணி யாரு கொடுக்க மாட்டேங்கிறான்? தாவீதுக்கு. கேட்டு வந்த தாவீதுக்கே கொடுக்கலங்க. இவன் யாருக்கு போய் கொடுப்பானா? மீதி இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன். அவனுக்கு எது கொடுக்கணும்? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவன் எனக்கு என்ன பண்ணான்? இப்படி பேசுற ஆளு அவன் நாபால். சரி, அப்படி ஒரு வேளை பேது இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தூக்கி வலையில இருக்கிற மீனை படகுல கொட்டியிருந்தானா படகு என்ன செஞ்சிருக்கும்? கவுந்துருக்குங்க. சரி, அப்படி இல்லாம இவனுக்கு அவனுக்கு சண்டை, கூப்பிடுறான், ஏ வாப்பா உதவிக்கு, இழுக்க முடியலன்னா அப்புறம் அவன் வருவானா? பாருங்க. அதனால நம்மளை ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் இந்த 2025? நல்ல குணசாலிகளா இருக்கணும். அதுக்கு தானங்க ஆண்டவர் ரட்சித்து சபையில வச்சிருக்கிறாரு. வேற என்ன நமக்கு தேவை? பரலோகத்துல போய் இருக்க போறோம்ங்க. அமேசிங். வா, ஓடி வா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். உங்கள எத்தனை பேர் நானும் மகேஷும் பரலோகம் போகணும்னு விரும்புறீங்க? சரி, இன்னொரு கேள்வி கேட்டோம். உங்கள எத்தனை பேர் நாங்க 2 பேரும் நரகத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க? இல்ல. ஓகே, இப்ப மகேஷ்க்கு எனக்கு சண்டை. மகேஷ்க்கு எனக்கும், மகேஷ் என்கிட்ட பேச மாட்டான், நான் மகேஷ்ட பேச மாட்டேன். ஆனா நாங்க 2 பேரும் ஒற்றே சர்ச்சில் நாங்கள் தான் மெயின் ஆளு. பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆமாம், வசனம் வாசிப்போம், பிரசங்கம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அவர் ஒரு போக்கில் பண்ணுவார், நான் ஒரு போக்கில் பண்ணுவேன். சர்ச்சில் அவர் முன்னாடி உட்கார்ந்தா நான் பின்னாடி உட்காருவேன், அவர் இந்த கடைசி உட்கார்ந்தா நான் அந்த கடைசி உட்காருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோமே, ரைட்? சர்ச்சில் எங்கள் மூலமாக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணப்படுறாங்க, எங்கள் மூலமாக சர்ச்சை சுத்தமாகுது, எங்கள் மூலமாக சபை கட்டப்படுது, எல்லாம் ரைட்டு, ஓகே. பரலோகத்துக்கு நாங்கள் 2 பேர்த்துல யார் போவோம்? ரெண்டு பேரும் போக மாட்டோமா? ஐயோ, இப்ப எனக்கு நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன். இவரு நான் ஏன் போகக்கூடாது அப்படிங்க.
சரி, இப்போ 2 பேரையும் ஆண்டவர் சரி போய் தொலைங்க அப்படின்ட்டு விட்டாரு. இப்போ அடுத்த பிரச்சனை, இவன் பரலோகத்துக்கு போனா நான் வரமாட்டேன். இவன் என்ன சொல்லுவான்? அவனும் அதே தான் சொல்றான், இவன் பரலோகத்துக்கு போனா நான் வரமாட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? போங்கடா 2 பேரும் நிறைய, இதை தாண்டா முதல்ல சொன்னேன் நான். புரியுதா? பாருங்க, தேங்க்யூ, போயிட்டு வாங்க. பரலோகத்தில் போய் நம்ம ஒருவேளை 2025 வருகை வந்துச்சுன்னா எல்லாரும் எங்கே போயிடுவோம்? 2025 முடியும் போது டிசம்பர் 31 பழைய வருட ஆராதனை எங்கே நடக்கும்? சந்தோஷமா? ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. கல்யாணம் பண்ணாத இந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பாஸ்டர் ரொம்ப அவசரப்படுறாரு, அவருக்கு வேலை முடிஞ்சால் ஓகேவா, நமக்கு கொஞ்சம் சரி, அது சந்தோஷமான விஷயம்தான் பரலோகத்தில் நம்ம போயிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் எப்படி இருப்போம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பான சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஹோலியா. ஆமாங்க, 2025 யார் மேலேயும் நமக்கு கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், எல்லாரோடய ஐக்கியமாக இருப்போம். ஏன்னா நம்ம எங்கே போக போகிறோம்? பரலோகத்தில் நம்ம ஒருத்தர் முகத்தை முழிக்கணும். எவ்வளவு நாள் சொல்லுங்க? எவ்வளவு நாள்? நித்தியமா பாருங்க. சரி, அங்க போய் ஒப்புரவாகிற வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இங்கதான் எல்லாம். அதனால நல்ல குணமுள்ளவர்களா. ஸோ இந்த ஆண்டு மிகுதியின் ஆண்டு. தேவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் மிகுதியாய் தரப்போகிறார். அதுக்கு நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறதுனா வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. தேவனுக்கு நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருங்க, சௌரியமா இருங்க. அவர் உங்க கூடவே தங்கிடணும், உங்களை அவர் வழி நடத்தணும். 3வது, நல்ல குணமுள்ளவர்களா இருங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். திரும்ப பாடுவோமா? நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். ஓ நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுத்த நல்ல வெளிப்பாடுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை மிகுதியாய் ஆசீர்வதிக்க போறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த 3 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஆமென். முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள் மாறணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கோங்க. நம்ம எல்லாருமே நம்ம மாறணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே எங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, என் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பக்கத்தில் இருக்கிற சகோதரியை ஒழுங்குபடுத்துங்க. அப்படி அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும், உண்மை வேணும். ஆண்டவரே, ஒழுங்கினமான காரியங்கள் இருக்கக்கூடாது, அருவருப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது, அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, ஓ சண்டை போடக்கூடாது. ஏசப்பா தகப்பனே, ஒழுங்குபடுத்துங்கப்பா, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. ஒழுங்கினமான எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததா, நம்ம ஆண்டவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், சௌரியமா இருக்கணும். ஆமா, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஓ நான் உங்களுக்கு சௌரியமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க என்ன வழி நடத்துறதுக்கு நான் உங்களுக்கு சௌரியமா இருக்கணும் ஆண்டவரே. ஓ, நீங்க கைப்பிடிச்சு எங்கெல்லாம் கூட்டு போறீங்களோ அங்கெல்லாம் நான் ஈஸியா வரணும் ஆண்டவரே. ஓ, நீங்களும் நானும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது ஆண்டவரே. என்கிட்ட நீங்க பேசுறதுக்கு நான் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓராலா ராக்காரா அதலாராமா. கவனிங்க, தேவனுடைய பெட்டி அபினதாபுடைய வீட்டில் 20 வருஷம் இருந்துச்சுங்க. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார்னு பைபிள்ல போடவே இல்லை. மாறாக தாவீது அவனுடைய வீட்டில இருந்து பெட்டியை தூக்கிட்டு வரும்போது அவன் பிள்ளைகள் தான் அதை நடத்திக்கிட்டு வராங்க. ஒரு இடத்துல மாடு மிரண்டு நின்னுச்சு, பெட்டி அசைந்தது. அதை பிடிக்கிறதுக்காக அது விழுந்துடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல தான் ஊசா தொட்டான். கர்த்தர் அவனை அடித்தார். 20 வருஷம் பெட்டியை வச்சிருந்திருக்கிறான், கர்த்தர் அவனை அடிக்கிறாரு. எல்லாரும் பயந்து பெட்டியை போட்டு போயிட்டாங்க. அந்த பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வருது. வேதம் சொல்லுது, ஓபேத்ஏதோம் வீட்டில் 3 மாசம் அந்த பெட்டி இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் எல்லாரு கூடயும் தான் இருக்கிறாரு, எல்லாரு கூடயும் தான் இருக்கு. ஆனா யாரை ஆசீர்வதிக்கிறாரு? அவர் நம்ம கூட இருக்கிறக்க நம்ம எப்படி இருக்கணும்? சௌரியமா, அவருக்கு சௌரியமா இருக்கணும், அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அவருக்கு ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கக்கூடாது. பேசவா வேண்டாமா, எதுவும் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, கேட்பானா கேட்க மாட்டானா, அப்படிலாம் ஆண்டவர் நினைக்க கூடாது. நம்ம ஃப்ரீயா இருக்கணும். எங்க நீங்களே கொஞ்சம் கையெல்லாம் வச்சு ஃப்ரீயா இருங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் கூட இருங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் கூட இருங்க, உங்களை நான் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிடுவேன், உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே மாதிரி கடைசியா ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். பக்கத்துல உங்க கையை பிடிங்க. ஆண்டவரே எங்களை நற்குணசாலிகளா மாற்றுங்க ராஜா. ஓ, பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க, தெசலோனிக்கே பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க. ஆண்டவரே எங்களை நற்குணசாலிகளா மாற்றுங்க ஆண்டவரே, நல்லவங்களா மாற்றுங்க. இந்த உலகம் எங்களை திரும்பி பார்த்து, ஓ இவங்க இயேசுவின் பிள்ளைகள், நல்லவர்கள் என்று சொல்லணும். கொர்நேலியு நல்லவன் என்று எல்லாராலும் சாட்சி பெற்றவனாயிருந்தான். நல்ல பிதாவே, நீங்க பேசுற வார்த்தை எவ்வளவு இந்த மக்கள் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சைய நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வருஷம் நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஏசப்பா, நாங்களும் அதை நம்புறோம் ஆண்டவரே. நம்பிக்கையுடைய சிறைகள்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இருக்கிறது சிறையிருப்பு தான், ஆனாலும் நம்புன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள், போராட்டங்கள், சிறையிருப்புகள் இருந்தாலும் நீங்க எங்களை இந்த நாளின் வாக்குத்தத்தத்தை நம்ப சொல்றீங்க ஆண்டவரே. நம்புனா இரட்டிப்பான நன்மை. என்னைக்கோ அல்ல, இன்றைக்கு, இந்த மாதம், இந்த வருடம் கர்த்தர் எங்களை மிகுதியாய் ஆசீர்வதிக்க போகிறீர். மிகுதியான நன்மைகளை தரப்போகிறீர். மிகுதியான மீன்களை நாங்க பிடிக்க போறோம். மிகுதியான விசுவாசிகள் எங்க சபையை நிரப்ப போறாங்க. ஹல்லேலூயா. மிகுதியான பலன்களை நாங்க பரலோகத்துல சேர்க்க போறோம். ஒருவேளை இந்த 2025 உங்க வருகை இருக்குமானா, எங்க சபையில இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட
ஆண்டவரே, குற்றமற்ற மாசற்ற சபையா உமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம். இந்த கூடுகையில ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க சமூகத்துல இருக்கிறாங்க. சமாதானத்தோடு செல்லுவார்களாக. கையில் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தாங்க. போய் இளைப்பாரி இந்த வருஷத்தை சந்தோஷமா தொடங்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.